الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சகோதரர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருதவியால் அவனுடைய அருளால் நியமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய 8வது நோன்பை நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு கூட வல்ல அல்லாஹ் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய அதிகாலையிலே அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய காலை கடமையான இந்த ஃபஜ்ர் என்கின்ற தொழுகையையும் நாம் நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்விற்காக நாம் உள தூய்மையோடு செய்யக்கூடிய எல்லா விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்று அதற்கான நற்கூலியை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அன்புக்குரியவர்களை, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே பரிசுத்த குர்ஆனிலிருந்து வல்ல அல்லாஹ் அவனுடைய நல்லடியார்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனைகள், அந்த பிரார்த்தனைகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹுவை அழைப்போம் என்கின்ற இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரார்த்தனையை நாம் தெரிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் 8வது பிரார்த்தனையாக நாம் தெரியவிருக்கின்றோம். இந்த குர்ஆனிலே உள்ள அந்த பிரார்த்தனைகளை நாம் தெரிவதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்வதனுடைய நோக்கம், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வை அதிகமாக அழைக்க வேண்டும், அல்லாஹ்வை அழைத்து நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும், அவனுடைய அருளை வேண்ட வேண்டும், நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்க வேண்டும், நரகத்திலிருந்து விடுதலை, சொர்க்கத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வேண்ட வேண்டும். இதற்காகத்தான் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்து பிரார்த்தனைகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த பிரார்த்தனைகளை மனப்பாடம் செய்வதும் அதனுடைய மூல மொழியான அரபி மொழியிலேயே நாம் அந்த துஆவை கேட்பதும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஏனோதானோ என்று இருக்காமல் நிகழ்ச்சியினுடைய முடிவிலே துஆவை கேட்டால் பலரும் மௌனமாக இருக்கிறார். அதனால இந்த துஆக்களை இன்ஷா அல்லாஹ் இதே ரமலான் மாதம் முடிகின்ற பொழுது இந்த துஆக்களில் இருந்து நாம் தெரிந்த அந்த துஆக்களில் இருந்து ஒரு போட்டி வைக்கப்படும். அதுல இப்ப நாள் உள்ள அந்த துஆக்களில ஒரு 5 துஆக்கள் மட்டும் கேட்கப்படும். அந்த துஆவை அதனுடைய மூல மொழியிலே அரபியிலே பொருளோடு சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த துஆவுக்கான ஒரு காரணம் இருக்கிறது, அதையும் சேர்த்து சொன்னால் விசேஷமாக இருக்கும். அவ்வாறு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சகோதரருக்கும் வெகுமதிகள் வழங்கப்படும். அந்த 5 துஆக்களையும் சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 1000 பரிசு இன்ஷா அல்லாஹ் வழங்கப்படும். அதனால உன்னிப்பாக இந்த பிரார்த்தனையை கவனிங்கள். இன்று நாம் தெரியவிருக்கின்ற ஒரு பிரார்த்தனை மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை, எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள். அதுவும் குர்ஆனிலேயே மிக மிக சிறிய பிரார்த்தனை, மிக மிக சிறிய பிரார்த்தனை.
மூன்று சொற்களை கொண்ட ஒரு பிரார்த்தனை. மூன்று சொற்களை கொண்ட ஒரு பிரார்த்தனை. எல்லோரும் அதிகமாக நம்ம அதை தெரிந்திருப்போம். இந்த பிரார்த்தனை பொறுத்தவரையில இது சூரத்து தாஹா என்கின்ற 20வது அத்தியாயத்திலே 114வது வசனமாக இடம்பெறுகிறது. எத்தனாவது அத்தியாயம்? 20வது அத்தியாயமான சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்திலே 114வது வசனமாக இடம்பெறுகிறது. அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளையிட்டு நபியை, அதாவது கல்வியை எப்படி கற்க வேண்டும் என்கின்ற அந்த விதிகள் இருக்கிறது. அல்லாஹ்வை கற்றுக் கொடுக்கிறார். குர்ஆன் என்பது கல்விகளுக்கெல்லாம் தலையாய கல்வி, அறிவுரைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அறிவுரை. படைத்த இறைவனுடைய கலாம், வேதம், அது நபிக்கு அருளப்படுகிறது. அதை எவ்வாறு நபி அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிக்கு வந்து சொல்லுகின்ற நேரத்தில் எந்த அளவுக்கு அதை உள்வாங்கினார்கள், அந்த உள்வாங்கக்கூடிய அந்த நிலைமை நபிக்கு எப்படி இருந்தது என்பதை இந்த வசனத்தை சொல்லி காட்டி அந்த துஆவையும் அல்லாஹ் சொல்றார். அந்த வசனத்துல வலா தாஜல் பில் குர்ஆனி மின் கபிலி ஐ யுக்லா இலைக்க வஹ்யுஹு வகுல் ரப்பி ஜித்னி இல்மா. என்ன சொல்கிறார் இந்த வசனத்திலே? நபியே, நாம் உங்களுக்கு குர்ஆனுடைய அந்த செய்திகளை, வசனங்களை அருளிக்கொண்டே இருக்கிறேன். எனவே அவ்வாறு உங்களுக்கு அருளப்படுகின்ற நேரத்தில், ஜிப்ரீல் வந்து உங்களுக்கு அந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில், பலா தஸ்தாஜில் என்கிறார்கள் குர்ஆன், அந்த குர்ஆனை அவசரப்பட்டு நீங்கள் உள்வாங்கி அவசர அவசரமாக அது திரும்ப வெளி சொல்வதற்கு நீங்கள் முயற்சிக்காதீர்கள். நிதானத்தை கையாளுங்கள். கல்வியை தேடும் போது, வஹியை நீங்கள் ஏற்கின்ற பொழுது நிதானம் வேண்டும். எங்க அந்த வஹி நம்ம விட்டு மறந்து போவோமோ எங்கக்கூடிய அந்த பயத்தின் காரணத்தினால அவசரப்பட்டு நீங்க அதை நினைச்சாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆன, அந்த குர்ஆனை கொண்டு சேர்ப்பதும் அதை விளக்கம் கொடுப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் நீங்க நிதானத்தை கையாள வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும். அவசரப்பட்டு நீங்க அதை சொல்வதற்கு முற்படக்கூடாது. இந்த வஹீனுடைய செய்தி முழுமையாக உங்களுக்கு சொல்லி முடிப்பது வரை பொறுமை காத்திருங்கள். மின் கபிலி ஐ யுக்லா இலைக்க வஹ்யுஹு, அல்லாஹ்வுடைய வஹி கூறி முடிப்பது வரை நீங்கள் பொறுமை காத்து செவிதாத்தி கேட்கணும். ஜிப்ரீல் என்ன ஓரான்னு கேட்டுட்டு கடைசியில மனசுலேருந்து நீங்க சொல்லணும். அவர் சொல்ல சொல்ல நீங்க அதை ஃபாலோ பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சொல்ல தேவை. இது எவ்வளவு பெரிய ஒரு, அதாவது கல்வியை உள்வாங்குவதற்குண்டான ஒரு ஒழுங்குமுறையை அல்லாஹ்வை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து அதனுடைய கடைசியில அல்லாஹ் தஆலா சொல்றார், நபியே வகுல் ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய ரப்பே எனக்கு அறிவு ஞானத்தை, கல்வியை எனக்கு நீ அதிகரிப்பாயாக. அப்ப இது கல்வி சம்பந்தப்பட்ட அந்த பிரார்த்தனை. அந்த கல்வியை எப்படி கற்க வேண்டும் என்கின்ற ஒழுங்கை எனக்கு யா அல்லாஹ் நீ கற்றுத்தா, எனக்கு அறிவை கற்றுத்தா, எனக்கு கல்வி ஞானத்தை கற்றுத்தா என்று அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் நீங்கள் கேளுங்கள். ஜித் ரப்பி ஜித் என்றால் அதிகரிப்பாயாக, கல்வி ஞானத்தை அதிகரிப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி அதிகம் அதிகம் தெரிந்தவர்கள், அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான், அறிவை நீங்கள் கேட்டு பெறுங்கள், அது என்னிடத்தில் கேளுங்கள். ரப்பி, என்னுடைய ரப்பே, என்னுடைய இறைவா, நீ தான் கல்வியை கொடுக்கக்கூடியவன், நீ தான் அதிபதி. எனவே என்னுடைய ரப்பாக இருக்கக்கூடிய இறைவனை என்னுடைய கல்வி ஞானத்தை நீ அதிகமாக தந்தருள் என்கின்ற இந்த சிறிய பிரார்த்தனை.
அது 3 சொற்களிலே உள்ள பிரார்த்தனை. ரப்பி ஜிதினி இல்மா. இது சிறிய ஒரு பிரார்த்தனை, குரானிலே சிறிய பிரார்த்தனையாக இருந்தாலும் கூட அதிலே இருக்கின்ற ஆழமான கருத்துக்கள் மிக அதிகமாக இருக்கிறது. அதன் காரணத்தினால்தான் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பிரார்த்தனை எல்லா இடங்களிலும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். மாணவர்களுக்கு கல்வி கற்கக்கூடிய பருவத்திலே. இது கல்வி கற்கக்கூடிய பருவத்தில் மட்டுமல்ல, மாணவர்கள் மட்டுமல்ல, பெரியவர்கள் உட்பட ஆண்கள், பெண்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை. இது அல்லாஹ்வை டைரக்டா கட்டளையிடுகிறார். மற்ற பிரார்த்தனையுமே இல்லாம மற்ற பிரார்த்தனை நபிமார்கள் கேட்டது, அது கேட்டதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இது அப்படி அல்ல. அல்லாஹ்வை கட்டளையிடுகிறார் நபிக்கு. நீ இப்படி சொல்லும், இப்படி என்னிடத்திலே கேளும் என்று அல்லாஹ் டைரக்ஷன் பண்றான். நீ இப்படி கேள் நபியே, என்கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லி நீ என்னிடத்திலே பிரார்த்திங்கள், அறிவை தேடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவிலே அல்லாஹ் நமக்கு கத்தருகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரார்த்தனையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறிய பருவத்திலிருந்தே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இந்த பிரார்த்தனை நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே கல்வி ஞானமுடைய சமுதாயமாக நம் சமுதாயம் மாற வேண்டும். நாம் கல்வி கற்க வேண்டும். கல்விகளுக்கெல்லாம் தலையாய கல்வியாக இருக்கக்கூடிய பரிசுத்த குரானோடு அதிகமாக நாம் தொடர்பு வைத்து அந்த குரானுடைய போதனைகளை அதிகம் அதிகம் தெரியக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.